ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? ஐபிஎல் நேற்று ஃபுல்லாக நம்ம பிகேல பற்றியே பிஸியாக இருந்தோம். எனிவே நெவர்தலெஸ் ஐபிஎல் நாக் அவுட் நடந்தது. மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் பஞ்சாப் ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற நேரம் பை 5 விக்கெட்ஸ். ரைட், இப்போ ஃபைனலில் ஃபர்ஸ்ட் டைம் யாரோ ஒரு புது வினர் தான் வர போகிறாங்க. ஆர்சிபி சால் கப் நம்தே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் வீட் ஜாரா இருக்கட்டும். ஸ்ரேயஸ் ஐயர் நர்வை கண்ட்ரோலில் வைக்கிறது, டெம்பரமெண்ட்டை விளையாடுறது அண்டர் ப்ரெஷர் இஸ் த கீ ஃபார் எனி ஃபார்மேட் ஆஃப் த கேம். அது ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரூவ் பண்ணிட்டார்ல. எனிவே டாஸ் ஆச்சு, ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னாரு. அண்ட் மோர் ஓவர் 2 மணி நேரம் லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. மழை ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா, 9 மணிக்குள்ளே ஆரம்பிச்சுன்னா ஃபுல் ஓவர், இல்லைன்னா 18 ஓவர் 16 ஓவர், இதெல்லாம் சைக்கலாஜிக்கலி மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த 2 மணி நேரம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இதில் தான் ரிக்கி பாண்டிங் மாதிரி ஆள்லாம் ரொம்ப சாம்பியன். ஏன்னா அவங்கள இந்த ஆஷஸ் கிஷஸ் விளையாடும் போது 2 நாளில் மழை பெய்யும் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. பிச்சு எப்படி பண்ணும், கிரவுண்ட் எப்படி பண்ணும். அந்த 2 மணி நேரத்தில் நிறைய பிளானிங் பண்ணிட்டாரு நம்ம ரிக்கி பாண்டிங். திஸ் இஸ் வாட் கோச்சோட வேலை. சும்மா கிரவுண்ட் ஓரமாக உட்காந்துட்டு அப்படியே நின்று இருக்கிறது கிடையாது. ஸோ யார் அவர் சொல்லியிருப்பார், இது பாரு ஒன்றுமே இல்லை பிச்சில், ஜஸ்ட் ஸ்டே தர், அவுட் ஆகாமல் நில்லு, ஆட்டோமேட்டிக்காக ஸ்கோர் வரும். அண்ட் ஜோஸ் இங்கிலீஷில் சொல்லியிருப்பார், ஒன்றும் பண்ணாத நீ போய் பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவரில் அடி, அவுட் ஆனாலும் பரவாயில்ல. ஷேட்டர் இஸ் லிட்டரலி ஷேட்டர்ட் இஸ் மொரல். பும்ராவோட போலிங்கை ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே கிளி கீழார் அவர். ஸோ அப்போ என்னாச்சு, மோரல் டவுன். பும்ரா இஸ் ஒன்லி ஒன். பேட்டிங்கில் சூரியகுமார் யாதவோ, பும்ரா போலிங்லனால தான் இவங்க இவ்வளோ தூரம் வந்தது. அண்ட் அவங்க பும்ராவோட கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு அடிக்கும்போது. ரைட், பேட்டிங்கில் இவங்க என்ன பண்ண பார்ப்போம். ரோஹித் கான் அவுட் சீப்லி 8 ரனில். அது இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயே அவர் போயிருக்க வேண்டியது. சீக்கிரமாகவே 2 கேட்ச் விட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி தட்டு மாதிரி 81 எடுத்தார். சூரியகுமார் 44 ஹையஸ்டாக தான். திலக்கம் 44, ஜானி 38, நமன்தீர் 37, அஸ்மத்துல்லா 2 விக்கெட் எடுத்தார் நைஸா. பஞ்சாபுக்கு 2 ஸ்கோர் தாங்க. 87 பை ஸ்ரேயஸ் ஐயர் நாட் அவுட் அண்ட் நஹேல் வதேரா 48. நஹேல் வதேரா இருக்கார்ல, அவர் ஆக்சுவலாக மும்பை இந்தியன்ஸில் தான் இருந்தார். போன சீசன் தான் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. எங்களுக்கு உன்னோட பெரிய ஆல்ரவுண்டர் வந்துட்டார், ஹார்திக் நீ கிளம்புன்னு. அவர் தான் வந்து நேற்று ஸ்டாண்டு கொடுத்தது. தட் ஸ்டாண்ட் வித் ஸ்ரேயஸ் ஐயர் வாஸ் வெரி வெரி க்ரூஷியல். ரைட், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் ஸ்நாக் செலக்டருக்கும் ஒரு பதில் தான் அது. என்ன செலக்டர் என்ன எடுக்கவே இல்லை இங்கிலாந்து டூருக்கு 5 டெஸ்ட் மேட்சஸ்ஸு சார், T20 தானே. அப்படி இல்லை, டெம்பரமெண்ட்டை பற்றி நான் இங்கே பேசுகிறேன். அவர் மட்டும் இன்னும் அடிக்க போய் அவுட் ஆயிருந்தாருன்னா முடிஞ்சுட்டு இருக்கோம். எல்லாம் கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ் அவர் விளையாண்டது. 8 6னா சாதாரண விஷயமா. 212 அந்த இடத்துல இருந்து ஒரு விக்கெட் வர விழுந்துட்டே இருக்கு. 4th விக்கெட் தான் 84 ரன் வித் நஹால் வதேரா 46 பால்ல. தட் வாஸ் வெரி கீ. ஜோஷ் இங்கிலீஷ் 38 ரன் அடிச்சார் 21 பால்ல. அதுதான் டர்னிங் பாயிண்ட். 5-4 2 6 180 ஸ்ட்ரைக் ரேட். என்ன சார் 38 தானே எடுத்தார், அதில் என்ன டர்னிங் பாயிண்ட்னா த வே ஹேண்டில் பும்ராவோட ஃபர்ஸ்ட் ஓவர், அதான் மேட்சோட 3வது ஓவர் நினைக்கிறேன். 4 6 4 6 20 ரன் ஒரே ஓவரில். பும்ரா மாதிரி கேலிபர் உள்ள போல ஃபர்ஸ்ட் ஓவரில் அடிக்கும் போது கான்ஃபிடன்ஸ் நேச்சுரலி போயிடும். அந்த 20 ரன் வாஸ் வெரி வெரி கீ. அண்ட் ஸ்பெஷலி 200 சேஸ் பண்ணுறாங்க. எவ்ரி ஓவர் 10 வேணும். 2 ஓவருக்கு வேண்டிய ஸ்கோர் அப்பயே அடிச்சிட்டாரு. அப்புறமா வந்து 3 ஓவர் நல்லா போட்டார். அண்ட் சென்சிபிளாக விளையாண்டாங்க. பார் இப்போ திரும்பி விக்கெட் விட்றாதான்னு. இந்த இடத்துல தான் ஷாருக் கான்லாம் போல்ட் ஆனது முந்தா நேற்று மேட்ச்சில், இல்லைனா ஜிடி வந்திருக்கும். ஸோ அதை சொல்ல வரேன் நான். அண்ட் பும்ராவோட அட்டாக்கை வந்து இன்னும் அவர் யோசிச்சு வச்சுட்டார். அவர் கான்ஃபிடன்ஸ் இஸ் கான். அண்ட் நார்மலி டேக்ஸ் விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவரில், பட் நத்திங். ஈவன் இவரே எக்ஸ்பென்சிவ் ஆனார் ட்ரெண்ட் போல்ட்டு. எல்லாத்தோட நம்ம ஹார்திக்கிட்ட ஒரு கேள்வி, என்னப்பாச்சு உங்கள் ஜெஸி அப்படிதான் சொல்லணும். ஜெஸி எப்போ வேணாலும் பாலை தூக்கி ஜெஸிட்ட போடுவோம்ல, நீங்கள் ஆஸ் அ கேப்டனாக என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்குறேன். நான் இஸ் அ கேப்டன். 13 பாலில் 15 ஸ்ட்ரைக் ரேட்டு 115. 2 ஓவர் தான் போட்டார். அதுவும் 6வது சேஞ்ச் தான் அவர் வராரு. அவர் ஆல்ரவுண்டர் விளையாடிட்டு இருக்காரு. இதில் வேற ஒரு வாட்டி கேட்டார் சஞ்சய் மஞ்சள் யாரோ ஒரு 10 நாள் முன்னாடி, நீ ஏன் போலிங் போடலன்னு. தேவைப்பட்டதும் நான் வருவேன், எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது, வருவேன்னதில் கரெக்டாக வருவேன்னு சொன்னார்ல. ஏன் இது போலிங் போடல, ஏன் 6th சேஞ்ச் வந்தீங்க, பயந்துட்டியா குமார், அப்படிதான் சொல்லணும். நீ யூ ஷுட் ஹவ் டேக்கன் த சேலஞ்ச் இல்லையா. அந்த அஸ்வினி குமார் அந்த மாதிரி பசங்கிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ண முடியும். அது சின்ன பையன், அவர் போட்டு அடி 19th ஓவரில் ஸ்ரேயஸ் ஐயர் அவரை போட்டு டமால் டிமில் அடிச்சிட்டாரு. அந்த 19th ஓவரில் 4 6 அடிச்சிட்டாருங்க அவர் அஸ்வினி குமார். மேட்ச் முடிஞ்சு 2 ஓவரில் 23 என்னமோ வேணும், மொத்தமாக ஓவரில் அடிச்சிட்டாரு அவர். அப்புறம் நீங்கள் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் அஸ்வினி குமார், நீங்கள் வர வேண்டியது என்ன போலிங் போடுறதுக்கு, கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர், வை டிட் ஹி போல். தேவைப்படும் போது போடுறேன்னாரு, போடலையா. ரோ அவரு எண்ணிலேருந்து ரோன்னாரா, அவர் ஒரு ஸ்கோர் அப்படியே சுருங்கி போயிடுச்சு. ரோஹித் ஜெஸ்ஸி அது மாதிரி ஆயிடுச்சுப்பா. ஜானி எஸ் பாப்பா, அவர் பரவாயில்ல 38 ரன் எடுத்தார். அண்ட் ஒரு போலரை நம்பி விளையாண்டிங்கன்னா bowlers win your tournament. as I always say, you are relying only on one bowler போது this is what happens. பும்ரா will have an off day. அவர் என்ன மிஷினா, ஏதாவது ஒரு ஆஃப் டே ஆகும். அது அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று ஆயிடுச்சு. அது பும்ரா எதுவும் குறை சொல்லலை. பட் த வே ஜோஷ் இங்கிலீஷ் நம்ம பிளேயர்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பார்த்து விளையாடு, எடுத்தோடனே பார்த்து விளையாடு, அப்படி நம்ம ஸ்கோர் எப்படியாவது 53 நாட் அவுட் வரணும்னு.
இவர் அவுட் ஆனான்னு பரவாயில்ல, காட்டுறேன் பாருன்னு அடிச்சது. நெஹால் வாதியாரோட இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப கீ. 84 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இல்லையா, இல்லைன்னா அவங்க மேட்ச் மாறி இருக்கும். பும்ரா 0 for 40, அஸ்வினி குமார் 2 விக்கெட் எடுத்தார், எக்ஸ்பென்சிவ் 55. ஹார்திக் 2 ஓவர் தான் போட்டார், 1 for 19. சரி, நீங்கள் தான் பயந்துறீங்க குமார். சாண்ட்னர் நல்லா தானே போட்டார், 2 ஓவரில் 0 for 15. இஸ் அ வெரி குட் பவுலர், வெரி நேக் தெரிஞ்சவர். எந்த நேரத்தில் நியூசிலாண்டில் எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கும், அங்கெல்லாம் போலிங் போட்டு பழகப்பட்டவர் அவர். அவுட்ரு தானே நீங்கள் கொடுத்துருந்தீங்க, 2 ஓவர் போட்டார். ஸ்பின்னர் அடி வாங்குவாங்க. அப்போ ஃபாஸ்ட் பவுலர் கொடுத்ததுலாம் என்னது அடியில் 4 ஓவரில் 40, 55 ரன்லாம் கொடுத்தாரு அஸ்வினி குமார். ஐம் நாட் பிளேமிங் தட் பாய், பட் மேட்ச் சுச்சுவேஷன் அந்த மாதிரி. சாமி கோன் கடை ஸ்ரேயஸ் ஐயர் நிற்கிறாரு. சாதாரண நாள் போன வருஷம் இவருக்கு கப்பு ஜெயிச்சு கொடுத்தவர் வீருக்கு, அதான் ஷாருக் கானுக்கு, கேகேஆர். இந்த வாட்டி ஜாரா யாருமீங்க பிரீத்தி. எஸ், தெரியாதவங்க சொல்கிறேன், அவர் 15 வருஷம் முன்னாடி ஒரு படம் வந்தது வீர் ஜாரா, ஷாருக் கானும் பிரீத்தி சிந்தா நடிச்சது. ஸோ அதை தான் சோஷியல் மீடியாவில் வர சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் when it matters, experience comes hand நான் சொல்லலையா, அதான் ஸ்ரேயஸ் ஐயர், பிரபு சிம்ரன் ஆகட்டும், ஆரியா ஆகட்டும், சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்க. எக்ஸ்பெக்டட் தான். நாக் அவுட் மேட்ச் என்னும்போது அதோட ப்ரெஷரே வேறு. இஸ் டிஃப்ரெண்ட் லீக் பிளேயர் ஸ்ரேயஸ் ஐயர். வெல் டன் ஸ்ரேயஸ் ஐயர். ப்ரிவியூ எடுத்துட்டு நான் அப்புறம் வரேன். ஃபைனலை பற்றி நாள் இருக்குல்லையா, ஃபைனல் அது. ஒரு 10 லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.